பொன்னேரி அருகே நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய RS பாரதி செய்திகளில் இடம் பிடிப்பதற்காக பேச வேண்டாம் என திமுக நிர்வாகியை கண்டித்து பேசினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தச்சூர் கூட்டுச்சாலையில் தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக வர்த்தகர் அணியின் மாநில துணை செயலாளர் பாஸ்கர் சுந்தரம் பேசுகையில், காங்கிரஸ் கட்சியின் MP கார்த்தி சிதம்பரம், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோரை விமர்சித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய RS பாரதி, பொதுக்கூட்டம் போல் வேண்டாம் எனவும், நமது கட்சி பற்றி மட்டுமே பேச வேண்டும் எனவும், இதுதான் நாளை அனைத்து செய்திகளிலும் வரும் என்றார். செய்திகளில் இடம் பிடிக்க வேண்டும் என பேசக்கூடாது என கட்சி நிர்வாகியை RS பாரதி கண்டித்து பேசினார். பெரியபாளையம் அருகே கூலி தொழிலாளியான வேலன் என்பவரின் குடிசை வீடு திடீரென தீப்பற்றி எரிந்ததில் 5 சவரன் நகை, 1 லட்சம் ரொக்கம் ஆகியவற்றை தீயில் எரிந்து சேதமாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மேல் மல்லிகைப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த வேலன் என்பவர் கூலி தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் தனது மூத்த மகன் புவனேஷுக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் வீட்டை பூட்டிவிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இதனால் கடந்த 4 நாட்களாக மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மருத்துவமனையிலேயே தங்கியுள்ளார். இந்நிலையில் திடீரென இவரது குடிசை வீடு தீப்பற்றி எரிவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பாக வீடு முழுவதும் தீயில் இருந்து நாசமானது. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த 5 சவரன் நகை, 1 லட்சம் ரொக்கம் மற்றும் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியது. இந்த சம்பவம் தொடர்பான வேலன் அளித்த புகாரின் பேரில் பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செப்டம்பர் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள ரயில் மறியல் போராட்டம் குறித்து மயிலாடுதுறை ரயில் நிலையம் முன்பு விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை தரங்கம்பாடி இடையே மீண்டும் ரயில் சேவையை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ரயில்வே கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள ரயில் மறியல் போராட்டம் குறித்து மயிலாடுதுறையில் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பு வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மயிலாடுதுறை தரங்கம்பாடி ரயில்வே வழித்தட மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் MLA குத்தாலம் P. கல்யாணம் தலைமை வகித்தார். இதில் முன்னாள் MLAக்கள், திமுக, மதிமுக, VCK, காங்கிரஸ், தமிழ் தேசிய முன்னணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், வர்த்தக சங்க பொறுப்பாளர்கள், ரயில் பயணிகள், சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். மதுபான கடையில் ஒருவரை 10 பேர் கொண்ட கும்பல் தாக்கும்போது அதனை வீடியோ எடுத்த நபரை பார் ஊழியர்கள் தாக்கியதாக பாதிக்கப்பட்ட நபர் வீடியோ வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் உள்ள மதுபான கடையில் 10 பேரை கொண்ட கும்பல் ஒருவரை பிடித்து சரமாரியாக தாக்கியதால் தாக்குதல் சம்பவத்தை வீடியோ எடுத்த நபரை பார் ஊழியர்கள் தன்னை தாக்கியதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவிக்கும் வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதனால அந்த வீடியோ நான் எடுத்தனால என்னைய ஒரு அண்ணா இந்த வீடியோ டிலீட் பண்ணேன் வேலை செய்யறபடி அவர் நான் தம்பி போனை கொடுறான்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு. இல்லை சுப்பிரமணியபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 6வது மாநில அளவிலான கூடோ போட்டிகள் நடைபெற்றது. திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 6வது மாநில அளவிலான கூடா போட்டிகள் மற்றும் 7வது மாநில அளவிலான பயிற்சி பட்டறைகள் 4 நாட்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று துவங்கிய 6வது மாநில அளவிலான போட்டியை திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் திருச்சி, சேலம், சென்னை, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு திருச்சி மாநகர மதுவிலக்கு பிரிவு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.